அப்ப எம்எல்ஏவை நாங்க எப்படி கேட்போம்? இங்க பக்கத்திலே இருக்கிறாங்க ஒன்றிய கவுன்சிலர், அவங்களும் வந்ததில்லை. நாங்க யாரை கண்டு கேட்கறது? நான் 5 வருஷத்துக்கு முன்னே 40 ரோடு, அதுக்கு பின்னாடி நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏவே எனக்கு தெரியலன்றீங்க. ரோடு போட்டு கொடுக்கக்கூடிய அதிகாரம் எம்எல்ஏக்கு, எம்பிக்கு, மந்திரிக்கு இருக்கு. இப்ப 5 வருஷமா இவங்க என்ன பண்ணிருந்தாங்க? அவங்கதான் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க. இப்ப எம்எல்ஏ நீங்க சொல்றவங்க, இவங்க கவுன்சிலர் மூலமா எம்எல்ஏ போய் பார்த்தா அவங்க அது வந்து பொறுப்புல இருக்கிறாங்க. நீங்க சொல்ற பேர் சொன்னதுல அந்த அம்மா பெரிய பொறுப்புல இருக்காங்க. இந்த ஊருக்கு அவங்க இங்க கவுன்சிலர், அவங்க கேட்கணும், கேட்டு இந்த ரோட போட்டு கொடுத்துருக்கணும். இதுவெல்லாம் அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதிகாரத்தை எனக்கு கொடுங்க. அதிகாரத்தை கொடுத்துட்டு கேளுங்க, உங்களுக்கு இந்த ரோடெல்லாம் எப்படி போடுறேன்னு பாருங்க. கடந்த காலங்களில் நான் போட்டதோட சரி, இவங்க எதுவுமே பண்ணல. இந்த 5 வருஷத்துல சும்மா காலத்தை தான் கடத்திட்டு போயிட்டாங்க தவிர எந்த வேலையும் செய்ய. நான் ஊர் பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, உங்களுக்கு உதவ முடியும். இப்ப தேவராஜேந்திர போட்டோ போட்டீங்க, ஆளே வரலீங்க. இப்ப அவரே தான் இங்க நிக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டு இன்னொரு ஆளை அடையாளம் காமிச்சு நிக்க வைக்கிறாரு. அது எப்படி இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்ப தேவராஜேந்திரன் நிக்க வைக்கிறேன்றாங்க. அவங்க கிட்ட வந்து